என்ன இதெல்லாம்? இதெல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உன் வேலை தானே. எல்லாத்தையும் செஞ்சது நீதான் தெரியும். நீயே தான் மிஸ் ராணி தர்னேஜா. இல்ல கிச்சன்ல அந்த பர்ஃபியூம் வாசனை. ஆமா, நீ திரும்பவும் பவானியா வந்த, ஆனா மேக்கப் அளிக்க மறந்துட்ட. ரெண்டும் நீ தானே? இல்ல அங்க என் கூட அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடினியே, அதுவும் நீதான். நீ என் கார்ல நெருக்கமா என் பக்கத்துல உட்கார்ந்து வந்தல, அப்பவே உன் கண்ணுல இருந்த உண்மைய கண்டுபிடிச்சிட்ட. எல்லாத்தையும் செஞ்சது நீதான். எல்லாம் உன்னோட பிளான் தான், எல்லாம் உன்னோட கேம் தான். இல்ல இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பவானிட்ட ஏன் கத்திட்டு இருக்க? வந்தது ராணி தான், அவ விருப்பப்பட்ட அவளே கிளம்பி போயிருப்பா. போதும் போதும் தபிஷ், என்ன போதும். என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் இவதான், எல்லாத்துக்கும் காரணம் இவதான். போதும் தபிஷ், இனி அது புரிஞ்சுக்கோங்க. இங்க நடந்த எல்லா கேமையும் பிளான் பண்ணி பண்ணதே இவதான். ரொம்ப கெட்டவ, வில்லன் மாதிரி எல்லாத்தையும் இவதான் பண்ணிருக்கா. ஆமா, இவதான் ராணி, இவதான் பவானி. உண்மையை சொல்லணும்னா அப்படி ஒரு ஆளே கிடையாது. ராணி தர்னேஜான் யாருமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன சொன்ன? ராணி அப்படின்னு ஒரு ஆளே கிடையாதா? ரியலி? இல்ல, அது அங்க பில்லோ பெட்ல இருந்துச்சு, அதான். ஆமா, எனக்கு இப்படி தூங்குறது தான் பிடிக்கும். நான் முதல்ல பெட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவேன். எல்லாரும் ஏன் இப்படி என்ன முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ஓ மை காட். ஓகே, அப்ப நீதான் பவானியா? என்னோட டூப்ளிகேட் வெர்ஷன். ஆமா, இவ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காளே. ஆனா நீ என்ன மாதிரி இல்ல. அப்படித்தானே வீரா? இவ யாரு? என்ன மாதிரி வடிவெடுத்து வந்திருக்கா? இங்க பாரு வீரா, இவங்களோட போரிங் முகத்தெல்லாம் பார்த்து எனக்கு போர் அடிக்குது. So let's go for a long drive. நானும் நீயும் மட்டும். ஆபத்து, இதுதான் அந்த ஆபத்து. ஆக்சுவலி நான் உண்மையாவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இவ்ளோ பேரை ஒன்னா பார்த்ததுமே கடுப்பாயிட்டேன். ஆனா இப்போ நீயும் நானும், நம்ம 2 பேரும் ஒரு தனியான இடத்துக்கு போலாம். அங்க நம்மள தவிர வேற யாரும் வரக்கூடாது. இந்த ராணியா நினைக்கிற வரைக்கும் உன்னை தேடி அங்க யாருமே வரக்கூடாது. கம். நீ எங்க போயிட்ட? என் வீராவை இழந்துட்டேன். ஒரு செகண்ட் கூட நான் என் வீராவை விட்டு பிரிஞ்சிருந்திருக்க கூடாது. இந்த தப்பு நடந்திருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி இப்படி ஆச்சு? ஆனா பேபி, நீ ஒண்ணு கவலைப்படாத.